இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 10 மணி 7 நிமிஷம் ஆகுது. மார்க்கெட் இன்றைக்கி ரொம்பவே அப்நார்மலாக இருக்குது. அதாவது நிஃப்டியை பொறுத்தப்பட்டிலும் 24,071 ஹையி 23,800 250 பாயிண்ட் கிட்ட இருக்குது. இது வந்து சென்செக்ஸில் இன்றைக்கி அப்நார்மல் மூமெண்ட் இருக்கிறதுனால தான் இருக்குது. ஸோ அதே போல் தான் பேங்க் நிஃப்டியும் வந்து அப்நார்மல் மூமெண்ட் வந்து இன்றைக்கி இருந்துகிட்ருக்கு. ஏன்னா 51,600ம் 51,067 500 பாயிண்ட் கேப் டவுன் இருக்குது. ஸோ அதனால் வந்து நாம் வந்து இன்றைக்கி வந்து ட்ரேடு எடுக்க போகிறது கிடையாது. இன்றைக்கி வந்து நான் டே வந்து ஹாலிடே, இன்றைக்கி வந்து விட்டுற போகிறேன். மண்டே பார்த்துக்கலாம். ஏன்னா 250-300 பாயிண்ட் இருக்கிறதுனால ஈவன் தான் இன்றைக்கி டார்கெட் கொடுத்தாலும் பிரயோஜனம் இல்லை. ஏன்னா பெரிய ரேஞ்ச் வந்திருக்கு இன்றைக்கி சடன் மார்க்கெட் ஃபால்னால. இன்றைக்கி ட்ரேடை முடிக்கிறோம். இன்றைக்கி ட்ரேடு கிடையாது. ஸோ இன்றைக்கி ஆல்கோ எல்லாமே க்ளோஸ் பண்ணுறோம். இதோட மண்டே தான் ஒரு புது ட்ரேடில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். பார்க்குறோம் சரியாக 1 மணி 26 நிமிஷம் ஆகுது. ஐபியில் என்ட்ரி கொடுத்திருந்தாலும் கூட நாம் இன்றைக்கி பண்ணுறதில்லைன்னு நம்ம காத்தல பண்ண முடிவில் தான் இருக்கிறோம். ஏன்னா ரேஞ்சு வந்து ரொம்ப பெரிய ரேஞ்ச் இருக்கும்போது நமக்கு ஸ்டாப் லாஸும் எக்ஸஸாக வரும், டார்கெட்டும் எக்ஸஸாக வரும். அது நமக்கு விருப்பம் இல்லாத காரணத்தினால இன்றைக்கி நான் டெப்ளாய் பண்ணலை. நம்ம கஸ்டமர்ஸ்க்கும் இன்ஃபார்ம் பண்ணியாச்சு இன்றைக்கி டெப்ளாய் பண்ணுறதை தவிர்க்கணும் சொல்லிட்டு. அதனால் இப்போ வரையும் நம்ம ஆர்டர் புக் பார்க்குறோம். எந்த ஒரு ஆர்டரும் ஒருவேளை மணி 1:30 மணி ஆகுது. இன்றைக்கி டே க்ளோஸ் ஆகுது. நாளை வந்து ஒரு புது ட்ரேடில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.